அனைவருக்கும் வணக்கம். யாவரும் கேளீர் திறன்வளர் சங்கம் நடத்தும் திறனோடு தினம் தினம் வியாழன் வெபினார். இன்று நம்மோடு கலந்திருப்பவர் யுவஸ்ரீ மேம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே. எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். ஐம் யுவஸ்ரீ, ஸ்டடிங் ஃபைனல் இயர் இசி டிபார்ட்மெண்ட் இன் லாயல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ வந்து கோயிங் டு டேக் அப்படின்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் தி சயின்ஸ் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல நிறைய படிச்சிருப்போம் சயின்ஸ்ல. வாட் இஸ் கரண்ட், வாட் இஸ் வோல்டேஜ், வாட் இஸ் டார்க், அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். பட் நவ் நம்மளுக்கு இப்போ அதோட டெஃபினேஷன்ஸ் கேட்டால் நம்மளுக்கு தெரியுமான்றது டவுட், பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரீகால் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் இஃப் யூ நோ யூ ஜஸ்ட் ரீகால். தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, லிசன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் வோல்டேஜ். வோல்டேஜை வந்து நம்ம எந்த யூனிட்ல சொல்லுவோம் அப்படின்னா வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மெஷர் பண்ணுவோம். யூனிட் ஆஃப் வோல்டேஜ் இஸ் வோல்ட்ஸ். அண்ட் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னா which helps to drive the current. அது ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஷர் ஆர் பொட்டென்ஷியல். அந்த பொட்டென்ஷியல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்க்கியூட்ல கரண்ட்டை வந்து டிரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதை நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் கரண்ட் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை. நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வந்து கரண்டோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன, எப்படி கரண்ட் உருவாகுது, வாட் இஸ் கரண்ட் அப்படின்னா விச் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஆம்பியர்ன்ற யூனிட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம். சரி, ஆம்பியர்ன்ற யூனிட் ஓகே, வாட் இஸ் ஆம்பியர் அப்படின்னா இப்போ 1 வோல்ட் ஆஃப் இஎம்எஃப் நம்ம அப்ளை பண்றோம் வித் 1 ஓம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுல வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஒரு சர்க்கியூட்ல ஹவு மச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத என்ன அப்படின்னா ஆம்பியர். நெக்ஸ்ட் கூலும். வினோ சார்ஜஸ் என்னக்கா, சார்ஜ் என்ன டினோட் பண்ணுவோம், கியூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சார்ஜஸ்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ கூலும் அப்படின்றது வந்து ஒரு செகண்ட்ல 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் டெலிவர் ஆகும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்றது தான் என்ன அப்படின்னா கூலும் அப்படின்றது. நெக்ஸ்ட் பவர். ஸோ பவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தேவை, எல்லா விஷயத்துக்குமே பவர் தேவை. வித்தவுட் பவர் வி கான்ட் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி தான். ஸோ பவர் இஸ் சம்திங் விச் at which work is done. எவ்வளோ ஒர்க் டன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பவரை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவோம். அண்ட் பவரோட யூனிட் வந்து வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். we know that power is the product of voltage and current. வோல்டேஜ் அண்ட் கரண்டோடைய ப்ராடக்ட் தான் பவர். ரெண்டுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ பவர் அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ரெசிஸ்டர், ஒரு சர்க்கியூட்ல ரெசிஸ்டர்னா என்ன, அதோட வேலை என்ன அப்படின்றது I'm going to tell you. ரெசிஸ்டர் அப்படின்றது தி காம்பனன்ட் which opposes the flow of current. கரண்டோட ஃப்ளோவை வந்து அப்போஸ் பண்றது தான் ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டருக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெசிஸ்டர் வந்து அந்த காம்பனன்ட் which resist the current, but resistance அப்படின்றது ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் மெட்டீரியல். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பர்டிகுலர் மெட்டீரியல் தட் அப்போசஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம எந்த யூனிட்ல சொல்லுவோம் அப்படின்னா ஓம்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஓம்ஸ் அப்படின்ற யூனிட்ல வந்து சொல்லுவோம். அண்ட் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which is directly proportional to the length of the conductor. length of the conductorக்கு ரெசிஸ்டர் வந்து directly proportional and inversely proportional to the area of cross section. area of cross sectionக்கு அது inversely proportional. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டெஃபினிஷன். எல்லாருமே நிறைய இந்த 11th 12thலாம் நிறைய அந்த டெஃபினிஷன்ஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஒரு சில தியரிஸ் எல்லாம் அதுல பார்த்திருப்போம். which is Ohm's law. Ohm's law is just going to next slide. Ohm's law நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் Ohm's law? V is equal to IR. நம்ம எந்த இப்போ காலேஜ் படிக்கும் போது கூட we are using the Ohm's law in every terms. So Ohm's law அப்படின்னா என்னது, which is the product of current and the resistance. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா
the current flowing in a circuit is directly proportional to voltage and inversely proportional to resistance. If we have one equation, இப்போ ஒரு equation அவகிட்ட இருக்குன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can able to make multiple equations. நிறைய multiple equations வந்து நம்மளால மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வோல்டேஜ் வேணும் அப்படின்னா வாட் இஸ் மை ஃபார்முலா? V is equal to IR, அதாவது கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிக்கணும், இந்த கரண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து நான் வோல்டேஜுக்கு டிவிஷன்ல நான் வந்து அனுப்பிடணும். ஸோ அப்போ எனக்கு கரண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னும் போது ஸோ ரெசிஸ்டன்ஸை மட்டும் நான் ஒரு சைட்ல வச்சுட்டு கரண்ட்டை வந்து நான் ஆப்போசிட் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் சென்ட் பண்ணிடணும். ஸோ வாட் வேல்யூ ஐ நீட் அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து மாறும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும், நம்மளுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஐ யூஸ் டு டெல் தட் V is equal to IR வந்து ஈஸியா இருக்கும். ஸோ யூ கேன் ரிமெம்பர் தட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அண்ட் இதுவுமே உங்களுக்கு படிச்ச மாதிரி இருக்கும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். விச் இஸ் என்ன அப்படின்னா, எனர்ஜி வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மளால என்ன ஆனா எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து அது என்ன மாறும் அப்படின்னா இன்னொரு ஃபார்முக்கு அதால சேஞ்ச் ஆக முடியும். விச் இஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அண்ட் நியூட்டன்ஸ் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் லா. ஆக்சுவலி இந்த இடத்துல செகண்ட் லான்னு வரணும், ஃபர்ஸ்ட் லான் மிஸ்டேக் என்ன இருக்குன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது என்னன்னா, ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு, அந்த பாடியை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த பாடி மேல கொடுக்குற வரைக்கும் அந்த பாடி ரெஸ்ட்லயே தான் இருக்கும். ஸோ டெஃபினிஷன் படி பார்த்தா எவ்ரி பாடி ரிமைன்ஸ் இன் a state of rest or of uniform motion unless impelled by an external force to change that state. அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி மேல ஆக்ட் ஆனா மட்டும்தான் அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா வந்து which is force is equal to the product of mass and acceleration, அதாவது F is equal to ma. அது நம்ம வந்து டெஃபினிஷனாவும் சொல்லிக்கலாம், இல்ல இந்த ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் F is equal to maன்ற ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ரொம்ப ஈஸி. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பாலை தூக்கி செவுத்துல போட்டோம் அப்படின்னா இந்த பால் என்ன ஆகும், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு அது போயிட்டு ஆப்போசிட்ல அந்த வால்ல பட்டு திருப்பி நம்மளுக்கே அதே ஃபோர்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம எந்த ஆக்ஷன் பண்றோமோ அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். விச் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நெக்ஸ்ட் டார்க். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டார்க்கோட யூனிட் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. விச் இஸ் நியூட்டன் மீட்டர். டார்க்கோட யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர். டார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா விச் இஸ் டர்னிங் ஃபோர்ஸ். அதாவது ஒரு டர்னிங் ஒரு ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா அங்க எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எனர்ஜி. எனர்ஜின்னு பேசிட்டு இருக்கோம். எனர்ஜி இஸ் சம்திங் விச் வி நீட் டு டூ சம் ஒர்க். ஒரு ஒர்க் how much potential we have to do the work. ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுதான் எனர்ஜி. அண்ட் இதுல எனர்ஜியை வந்து நம்ம நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒர்க் டன் அண்ட் எனர்ஜி மோர் ஓவர் சேம் தான். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா F into S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நம்ம என்ன எதுல மீன் பண்றோம்னா நியூட்டன் மீட்டர்ல தான் வந்து இதோட யூனிட்டுமே மீன் பண்றோம். நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது வந்து இப்ப வந்து ஒரு பாடி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு அப்போசிஷன் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு அப்போசிஷன் எக்ஸிபிட் ஆகுதுல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். விச் இஸ் தி மெஷர் ஆஃப் ரொட்டேஷனல் இனர்ஷியா ஆஃப் தி பாடி. பாடியோட ரொட்டேஷனல் இனர்ஷியாவை மெஷர் பண்றது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பஸ் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, ஒரு பஸ் வந்து ஒரு மோஷன்ல இருக்கு. ஸோ அப்ப டிரைவர் வந்து ஒரு சடன் பிரேக் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அப்படி கிரியேட் ஆகும்பொழுது அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃப்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப என்ன ஆகும், ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது சடனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு தடை வந்து சடனா வருது. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லீனியர் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட இன்னொரு நேம் வந்து ஸ்பீடு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. வெலாசிட்டியும் ஸ்பீடும் ஒண்ணுதான். ஸோ லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி சிம்பிள். லீனியர் வெலாசிட்டினா ஒரு ஸ்பீட் வித் டைரக்ஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கு,
அதாவது ஒரே பர்டிகுலர் சேம் டைரக்ஷன் பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து அந்த ஒரு ஒரு பாடி வந்து டிராவல் ஆகுது அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் பர் செகண்ட். ஆங்குலர் வெலாசிட்டியை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ரொட்டேட்டிங் ஒரு ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிரைண்டர், மிக்ஸி, அப்புறம் ஏதாச்சும் ஃபேன், அந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அங்க வந்து அந்த ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல வந்து அது ரொட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்றோம். அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல வந்து மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மாஸ் அப்படின்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கு, வெயிட் அண்ட் மாஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பட் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல வந்து அது வேரி ஆகும். இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் தி ஆப்ஜெக்ட். அண்ட் நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு டைரக்டா வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் அட் ஆல். இங்க வந்து வெயிட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா மாஸ் இன்டூ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து மாஸ் இன்டூ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வெயிட். ஈக்குவேஷன் F is equal to m into g. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நியூட்டன் செகண்ட் லால பார்த்தோம். என்ன ஃபோர்ஸ்? F is equal to மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். சேம் அதே தான் இங்கேயும். ஃபோர்ஸ் வந்து என்னதுன்னா which is the product of mass and acceleration of the body. இங்க ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். we have already seen that torque ஓட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர், ஃபோர்ஸ் ஓட யூனிட் வந்து நியூட்டன். அண்ட் நெக்ஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அவ்வளவா கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, பட் we have in 11th and 12th சிலபஸ்ல வந்து இருக்கும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வித் வின்ற வெலாசிட்டியில மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும் அந்த பார்ட்டிக்கல்ல இருந்து. ஸோ அந்த என்டையர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல இருந்து அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ல இருந்து வரக்கூடிய அந்த என்டையர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா விச் இஸ் அந்த டோட்டல் எல்லாமே சேர்த்து the charged particle and the velocity and B வந்து flux density, magnetic flux density. So F is equal to Q வந்து charge. Qனா என்ன ஃபர்ஸ்டே சொன்னா சார்ஜ்னா நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா Q டினோட் பண்ணுவோம். So F is equal to Q into E. E is electromagnetic field plus Q into velocity into the magnetic flux density. நெக்ஸ்ட் ஃபேரடேஸ் லாஸ். ஃபேரடேஸ்ல வந்து ஃபேரடே வந்து ரெண்டு லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. இங்க ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா வச்சு தான் செகண்ட் லா வந்து டிஃபைன் ஆகும். ஸோ ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ரீட் பண்றேன் நான். எனி சேஞ்ச் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ காயில் வில் காஸ் an EMF to be induced in the coil. அதாவது காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இஎம்எஃப் வந்து அந்த காயில்ல இன்டியூஸ் ஆகும். ஸோ அப்படி இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விச் இஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஏன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுனால அது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கண்டக்டர் சர்க்கியூட் வந்து க்ளோஸ்ல இருக்கும் பொழுது கரண்ட் வந்து என்ன ஆகும், அந்த சர்க்கியூட் ஃபுல்லாவே ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்னாலே நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அந்த சர்க்கியூட் ஃபுல்லாவுமே கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஓப்பன் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அப்படி அந்த க்ளோஸ் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ நடக்கும்பொழுது இந்த இன்டியூஸ் இஎம்எஃப் அங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேரடே செகண்ட் லா வந்து எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னா தி மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ் அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் ஓட மேக்னிடியூட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் தி காயில். அது வந்து அப்படியே டைரக்டா ஈக்குவல் டு தி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். அந்த காயில் கூட லிங்க் ஆயிருக்க ஃப்ளக்ஸுக்கு அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கிறது வந்து டைரக்ட்லி ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லென்ஸ் லாக்கு வந்து ஐ ஹாவ் அன் அனதர் இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் லென்ஸ் லான்ற டெஃபினேஷன் சொல்றேன் நான். லென்ஸ் லா வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கரண்ட் இன்டியூஸ் ஆயிருக்குன்னா அது இன்டியூஸ் ஆன கரண்ட் என்ன ஆகும்னா புதுசா உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். அதுக்கான ஈக்குவேஷன் வந்து எப்சிலான் 1 minute அந்த லாஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் பேஜ். ஹியர் இட் இஸ். ஸோ நம்ம இதை வீனும் சொல்லலாம் இல்லை எப்சிலான்னும் சொல்லலாம். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு
ஆக்சுவலி ரெண்டு டேர்மே வரும். v இஸ் ஈக்குவல் டு வரும், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு வரும். இதுல வந்து vன்னு இருக்கு. v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n d பை பை dt. இதுல வந்து இந்த vன்றது வந்து என்னது அப்படின்னா இன்டியூஸ்டு EMF அண்ட் n அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி காயில். d பை b அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் dt அப்படின்றது வந்து சேஞ்ச் இன் டைம். இதுல என்ன சொல்றாங்க, the direction of the induced current is such that it opposes the change that caused it. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா the induced current-ஓட direction என்ன பண்ணுது அப்படின்னா it opposes the, அதாவது எந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய அந்த இனிஷியல் சேஞ்ச் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்போஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல். ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் வந்து இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கார்க் ஸ்க்ரூவை வந்து ரைட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா, அதாவது எப்படி ஹோல்ட் பண்ணோம்னா கண்டக்டருக்கு பேரலா ஹோல்ட் பண்ணும். ஒரு கார்க் ஸ்க்ரூவை கண்டக்டருக்கு பேரலா ஹோல்ட் பண்ணும். அப்படி ஹோல்ட் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட், அது ஒரு டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது வந்து என்ன அப்படின்னா கரண்டோடைய டைரக்ஷன். அப்புறமா வந்து அந்த தம்ப் ரொட்டேட் ஆகுதுல்ல, அந்த தம்ப் ரொட்டேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதுதான் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த டெஃபினேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the right handed screw is turned so that it moves forward in the same direction as the conventional current. அதாவது அந்த தம் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் சேமா இருக்கும். இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வில் கிவ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது அந்த பேரலல் டு கண்டக்டருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்ல, அப்படி அது ரொட்டேட் ஆகும்பொழுது அது வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு வந்து அது வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட பேசிக் பிரின்சிபிள், நம்ம இந்த கார்க் ஸ்க்ரூ ரூலை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லலாம். அதோட இன்னொரு நேம் இது. இதோட பேசிக் பிரின்சிபல் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கார்க் ஸ்க்ரூ ரூலை வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நம்மளுக்கு ஃப்ளெமிங்ஸ் வந்து ரெண்டு ரூல் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் ரூல், இன்னொன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கரண்டோடைய டைரக்ஷன், அதாவது ஜென்ரேட்டர்ஸ் இல்லைனா வந்து கண்டக்டர்ல வந்து இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து யூஸ் ஆகுது. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மோட்டர்ஸ்ல வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அது எந்த டைரக்ஷன், அதோட மோஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றோம். ஸோ ரைட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட்ல வந்து தம் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன். தேர்டு மிடில் ஃபிங்கர் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஃபர்ஸ்ட்லன்னு சொல்றேன், ரைட் ஹேண்ட் ரூல்ல தம் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல வந்து தம் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கர் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வியூ வந்து மாறுது. லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து நம்மளுக்கு டினோட் பண்ணுது, பட் ரைட் ஹேண்ட்ல தம்பு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபோர்ஸை டினோட் பண்றாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல, இதுல வந்து மோஷனை டினோட் பண்றாங்க. லாஸ்டா மிடில் ஃபிங்கர் வந்து ரைட் ஹேண்ட்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது, இதுல வந்து டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் மாதிரி தான் கெப்பாசிட்டர், இண்டக்டர்னு சொல்லி we have several components in electronics. ஸோ இதில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு காயிலை வச்சு தான் அது வந்து உருவாகும். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒரு காயில் வந்து இருக்கு, அந்த காயில்ல
ஏதாச்சும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்பொழுது ஒரு கரண்ட் வந்து அந்த காயில கிரியேட் ஆகும். அது எதால கிரியேட் ஆகுதுன்னா, அந்த காயில்ல இருக்கிற இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறதுனால தான் கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது. அதாவது செல்ஃபா வந்து அதுவே கிரியேட் ஆகுது. அதனால அது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ நம்ம அத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுல இண்டக்டன்ஸோட யூனிட் வந்து ஹென்றி. ஸோ அதனால நம்ம இங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ்னாலும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னாலும் நம்ம என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஹென்ரில தான் மெஷர் பண்ணுவோம். கெப்பாசிட்டன்ஸ்னா ஃபராட். ஸோ இங்க வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் ரேஷியோ ஆஃப் இன்டியூஸ்டு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது இஎம்எஃப். இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அக்ராஸ் அ காயில் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் த்ரூ இட். ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அது எதனால இன்டியூஸ் ஆகுது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் த்ரூ இட். அதனால அந்த கரண்ட் வந்து உருவாகுறதுனால அந்த இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அப்ப அது செல்ஃப் இண்டக்டன்ஸ், செல்ஃபா இன்டியூஸ் ஆகுது. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா ஒரு காயில்ல இன்டியூஸ் ஆச்சுன்னா இன்னொரு காயில்ல கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ இப்போ L1ல இன்டியூஸ் ஆச்சுன்னா L2ல கரண்ட் ஃப்ளோ நடக்கும். L2ல இன்டியூஸ் ஆச்சுன்னா L1ல கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா ரெண்டு காயில் யூஸ் பண்றோம். ரெண்டு காயிலுமே வந்து மாறி மாறி வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். இட் இஸ் அ phenomena when a coil gets induced EMF across it due to the rate of change of current in the adjacent coil in such a way that flux of one coil gets the linkage of another coil. அதாவது ஒரு காயிலும் இன்னொரு காயிலும் லிங்க்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கும் யூனிட் வந்து ஹென்றி தான். நெக்ஸ்ட் எனர்ஜினா ஆல்ரெடி சொல்லிருக்கோம். வாட் இஸ் எனர்ஜி? இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். எவ்வளோ வேலை செய்யறோம், அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தேவைப்படுறது தான் எனர்ஜி. யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து கிலோ வாட்ஸ் ஹார் அப்படின்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட் இங்க இண்டக்டன்ஸ் பார்த்தோம், ரெசிஸ்டர் பார்த்தோம். இப்ப கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணுதோ அதோட கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரிங் தி எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கெப்பாசிட்டன்ஸ். அண்ட் ஆல்ரெடி சொன்னதா கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து ஃபராட். Q அப்படின்றது சார்ஜ். ஸோ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ விச் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு C இன்டு V. நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு பேசிக் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர் இந்த சிம்பிள் வந்து ரெசிஸ்டருடைய சிம்பிள். இது வந்து நிறைய பேர் ரொம்ப தப்பு தப்பா டிரா பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த ரெசிஸ்டரை வந்து ஈக்குவலா போட்டுருவாங்க. அந்த ஜிக்ஸாக் லைன்ஸை வந்து மேலையும் கீழேயும் வந்து அதுக்கான டிஃபரன்சியேஷனே இல்லாம ஈக்குவலா டிரா பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்படி வரையக்கூடாது. அதுக்கான கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான கரெக்டா இந்த அலைன்மெண்ட்ல தான் வரணும். அப்படி வரைஞ்சாதான் அது பெர்ஃபெக்ட் ரெசிஸ்டர். இங்க வந்து 3 டிஃபரன்ஸ் ரெசிஸ்டர் இருக்கு. இது எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. R1, R2, R3ன்ற 3 ரெசிஸ்டரையுமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ மூணுத்துக்குமே V1, V2, V3ன்னு 3 வோல்டேஜ் இருக்கு. இங்க சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், கரண்ட் வந்து நம்மளுக்கு சேமா இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஐ வந்து சேம், அதாவது ஐனா கரண்ட் சேமா இருக்கிறதுனால ஐ அப்படியே அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்க போறோம். ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, வோல்டேஜும் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் வோல்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா V1, V2, V3ன்னு சொல்லி நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணி அது ஒரு காமன் வோல்டேஜா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன லா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓம்ஸ் லா வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓம்ஸ் லால V இஸ் ஈக்குவல் டு IRன்னு சொன்னோமா. ஸோ V வந்து V1 பிளஸ் V2 பிளஸ் V3ன்றத காமனா ஒரு Vன்னு எடுத்திருக்கோம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு IR அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து IR1 பிளஸ் IR2 பிளஸ் IR3 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால R1, R2, R3 மூணுத்துலயுமே ஐ காமனா இருக்கிறதுனால ஐ காமனா வெளியே எடுத்துட்டோம். R1 பிளஸ் R2 பிளஸ் R3. இது வந்து நம்மளுக்கு மாறும். நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா R வச்சுப்போம், இல்ல நம்மளுக்கு வோல்டேஜ் வேணும்னா வோல்டேஜை வச்சுப்போம், இல்ல கரண்ட் வேணும்னா கரண்ட் வச்சுப்போம். ஸோ அது நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் 2 ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இங்க வந்து நம்ம அங்க வேல்யூஸ் இல்லாம பார்த்தோம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம், அதாவது ரெசிஸ்டர் R1, R2 இருக்கு. பட் இட் ஹேஸ் த சேம், ஒரே வேல்யூ இருக்கு. இதுவும் 12 ஓம்ஸ் தான், இதுவும் 12 ஓம்ஸ் தான். 12 வோல்ட் டிசியை வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா R ஈக்குவலன்ட்காக. ஸோ விச் இஸ் 24 ஓம்ஸ். இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா I is equal to V by R. ஏன்னா நம்மளுக்கு எந்த டேர்ம் வேணுமோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்க வந்து I is equal to V by R மூலியமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா
கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்றது 0.5 ஆம்பியர் கரண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க வோல்டேஜ் வியோட வேல்யூ 12, ரெசிஸ்டன்ஸ் R1 பிளஸ் R2ன்றது 24. அப்போ 12/24 வந்து 1/2 வரும். ஸோ 1/2னா 0.5 ஆம்பியர். ஸோ இங்க வந்து டிராப் அக்ராஸ் R1 அப்படின்னா என்னன்னா வோல்டேஜ் டிராப் எவ்வளோ வந்து வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கு, R1ல எவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆயிருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? V is equal to IR. அப்ப I நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 0.5. ஒரு R வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 12ன்னு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா R1ல எவ்வளோ வோல்டேஜ் வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ. செகண்டும் நம்மளுக்கு சேம், கிட்டத்தட்ட சேமா தான் கிடைக்கும். பிகாஸ் ரெண்டுமே ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ இருக்கிறதுனால சேம் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். பேரலல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். ஸோ இங்க I is equal to I1 plus I2 plus I3 எடுத்திருக்கோம். V வந்து அப்படியே காமனா தான் இருக்கும். V by RF is equal to V by R1 plus V by R2 plus V by R3 எப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா I is equal to V by R இல்லையா? ஸோ V by R1, V by R2, V by R3. இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த தேர்ட் லைன் தப்பா இருக்கு. V வந்து காமனா வெளியே எடுத்துடணும். V காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு வரும். அப்புறம் அதான் அது வந்து ஜென்ரல் ஃபார்ம்ல அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த வேல்யூஸ் நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து 2 ஈக்குவல் ரெசிஸ்டிவ் லோட்ஸ் இன் பேரலல். ஃபர்ஸ்ட் வந்து இன் சீரீஸ்ல பார்த்தோமா, இன் பேரலல்ல சேம் அதே மாதிரி தான். இந்த V by R1 ஒரு R1ஓட வேல்யூ வந்து 11, இன்னொன்று R1ஓட வேல்யூ வந்து 12. ஸோ R1 R2 கண்டுபிடிச்சு நான் கரண்டோட வேல்யூ வந்து 11 plus 12ன்னு எடுத்திருக்காங்க. இங்க ஃப்ளோ கூடிய கரண்ட் வந்து 11, இங்க ஃப்ளோ கூடிய கரண்ட் வந்து 12. ஸோ ஆட் பண்ணி நம்ம ஃபார்முலா வச்சு இப்போ பேரலல்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும், வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வோல்டேஜ் சேமா இருக்கிறதுனால நம்ம இங்க வந்து V is equal to IR, I is equal to V by Rன்றதுல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலல்ல வந்து கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். அதாவது C ஈக்குவலன்ட் C1 plus C2 plus C3 அப்படின்னு எழுதிக்கலாம். பட் சீரீஸ்ல வந்து அது எப்படி எழுதணும் அப்படின்னா C ஈக்குவலன்ட் வந்து எப்படி இருக்கும்னா 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 அப்படின்னு எழுதுறோம். ஸோ C வந்து WC1 எழுதலாம் இல்லை XC1 எழுதலாம். பட் ரெண்டுமே வராது. ஆக்சுவலி இந்த செகண்ட் டேர்மும் கொஞ்சம் மிஸ்டேக்கனா இருக்கு. இந்த டேர்ம் இது வந்து WC2ன்னு வரணும் இங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பேட்டரி ஒன்று நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அதோட கனெக்ஷன்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா எப்படி கனெக்ட் பண்ணணும், இல்ல பேரலல்ல கனெக்ட் பண்றோம்னா எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேரலல்ல வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றோம்னா பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினலை ஒன்னா கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலை ஒன்னா கனெக்ட் பண்ணணும். அதுவே ஒரு n நம்பர் ஆஃப் பேட்டரிஸை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே பேட்டரிஸ் இன் சீரீஸா, ஓகே 1 minute. ஓகே ஆக்சுவலா இது இல்ல போல. பேட்டரிஸ் இன் பேரலல் இப்போ n நம்பர் ஆஃப் பேட்டரிஸை நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா சேம் நான் n நம்பர் ஆஃப் பேட்டரிஸை வச்சுட்டு பாசிட்டிவ் டெர்மினலை பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணோம், நெகட்டிவ் டெர்மினலை நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷன் பண்றோம். சீரீஸ் கனெக்ஷன் பண்ணும்பொழுது இதுல வந்து அல்டர்னேட்டா பண்ணணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அல்டர்னேட்டா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேட்டரிஸை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்துருப்போம் அப்படின்னா வாட் இஸ் வோல்டேஜ், கரண்ட், லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் லாஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா விச் இஸ் த பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான். இது வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லைஃபோட சீக்ரெட்ஸை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து இட் மேக்ஸ் அஸ் மோர் ப்ராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக். ரொம்ப ப்ராக்டிக்கலா திங்க் பண்ண வைக்கும், ரியலிஸ்டிக்கா திங்க் பண்ண வைக்கும். அண்ட் நம்மளோட நாலேஜ், எஜுகேஷன், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து இது இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்ப வந்து ஒரு கொஸ்டினை படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நம்மளுக்கு பேசிக் தெரியாம நம்மளால வந்து அதை இன்டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் ட்ரை டு நோ த பேசிக் அண்ட் ட்ரை டு லேர்ன் பேசிக்ஸ். And thank you for this wonderful opportunity for Yavarum Kelir Skill Development Association, and thank you all.
ஹலோ, இருக்கீங்களா? ஆமா. ஹலோ. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கேன் மேம், இருக்கேன். ஓகே, முடிஞ்சிருச்சு அவ்வளோ. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே.